வாக்குறுதி கொடுத்தபடி தமிழக விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் கீழ் இருப்பவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் தற்சமயம் அந்த வாக்குறுதியை விட்டுட்டு 75,000க்கு தான் தள்ளுபடி என்று சொல்கிறார். ஆனால் விவசாயிகள் பூரா கடன் பெற்றவர்கள் பிச்சை எடுப்பதை தவிர மருந்து குடிச்சு தற்கொலை செய்வதை தவிர்த்து வழி இல்லை. சொன்ன வாக்குறுதியை தயவு செய்து நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கர் நிலத்திற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முழுமையான தள்ளுபடியும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடியும் அறிவித்திருந்தார். அந்த தள்ளுபடியை முழுமையாக அறிவிக்காமல் அரைகுறையாக அறிவித்துள்ளார் தமிழக முதல்வர். ஆகையால் நீங்கள் முழுமையாக இந்த கடனை ரத்து செய்யாவிடில் விவசாயிகள் தற்பொழுது தண்ணி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் போனால் நாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கே வந்து சேரக்கூடிய வழி வந்துடும். ஆனால் தமிழக முதல்வர் தயவு செய்து எங்களது கோரிக்கையை ஏற்று முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இதனால் பாதிப்பு எவ்வளோ இருக்கும் அந்த விவரத்தை சொல்லிடுங்க. அதாவது பயிர்க்கடனை பொறுத்த மட்டும் வந்துட்டு 40,000 to 60,000 ரூபா வரையும் நெல் பயிருக்கும். வாழை விவசாயத்துக்கு வந்துட்டு 1,00,000 1,60,000 வரைக்கும். அதே போக வந்துட்டு கரும்பு விவசாயிகளுக்கு வந்துட்டு 2 லட்ச ரூபா வரைக்கும் அதிகப்படியான லோனை வாங்கியிருக்கான். வெறும் 75,000 ரூபா தள்ளுபடி பண்ணுறதுனால எந்த விவசாயிகளுக்குமே பிரயோஜனம் ஆகாது. சிறு விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் ஆகாது, குறு விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் ஆகாது. ஏன்னா சிறு விவசாயிகளே வந்துட்டு கடனை வந்துட்டு 1 லட்ச ரூபா வரை வாங்கியிருக்காங்க. அப்படின்னும் போது வெறும் 75,000 தள்ளுபடி பண்ணால் அந்த 25,000 அந்த சிறு விவசாயி எங்கே போய் கட்டுவிடான். அதே மாதிரி பெரிய விவசாயிகள் இருக்காங்கன்னா பெரிய விவசாயிகளும் விவசாயிகள் தான். அவங்க ஒன்றும் இது இல்லை. 1 ஏக்கர்னா அவர் 4 ஏக்கர் பண்ணுவார். 1 ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா செலவழிது தான் 4 ஏக்கருக்கு 4 லட்ச ரூபா செலவழிது. ஆகையால் வந்துட்டு எங்களுக்கு முழுமையான கடனை தள்ளுபடி பண்ணணும். முழுமையான கடனை தள்ளுபடி பண்ணாதான் இந்த விவசாயிகள் திருப்பியும் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு உறுதியாக இருக்கிறோம். இந்த கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணலைன்னா அடுத்தடுத்து மேலும் போராட்டங்களை செய்வோம் என உறுதி கொள்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் விவசாயிகள் இது வந்து இந்த